என் பேர் ஹர்ஷா. நான் ஃபர்ஸ்ட் இயர் கிர்கிஸ்தானில் மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். 1 இயர் கேப் எடுக்கலான்னு இருக்கும் போது தான் அப்ராடில் கிர்கிஸ்தானில் படிக்கலான்ற ஐடியா வந்தது. பேரண்ட்ஸும் தயங்கினாங்க. பட் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு பண்ணும்போது எல்லாமே சேஃபாக இருந்துச்சு. கிர்கிஸ்தான் வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது 3 to 4 hours தான் ஆகும். ஸோ அதனால் நமக்கு இன்கன்வீனியன்ஸே கிடையாது. அது இல்லாமல் டைம் டிஃப்ரென்ஸும் அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பேரண்ட்ஸை பேசுகிறது அதெல்லாம் எந்த இன்கன்வீனியன்ஸும் இருக்காது. பேரண்ட்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப பயப்படலாம். பட் அப்ராடில் அனுப்புகிறாங்க அப்படின்ற பயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் கிர்கிஸ்தான் வந்துட்டு முஸ்லீம் கண்ட்ரினால எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. கேர்ள்ஸுக்கு நிஜமாக சேஃப். கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ் கிர்கிஸ்தான். ஹாஸ்டல்ஸ் பார்த்து யோசிப்பீங்க. ஹாஸ்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு காலேஜ் கேம்பஸில் இருக்கனால எந்த இன்கன்வீனியன்ட்டும் கிடையாது. எல்லா ஹாஸ்டல்ஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் காலேஜ் கேம்பஸ்லேயே சேஃப்டியோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். நீங்கள் மீடியம் ஆஃப் எஜுகேஷனை பற்றி யோசிக்கலாம். இங்கே வந்து இந்தியன்ஸ் நம்ம படிக்கிறனால நம்மளோட மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்துட்டு இங்கிலீஷ் தான். அது இல்லாமல் என்எம்சியோட எல்லா நார்ம்ஸும் அப்ரூவ்ட் ஆகின ஒரு காலேஜஸ் தான் மோஸ்ட் ஆஃப் கிர்கிஸ்தானில் இருக்குது. எம்சிஏ அப்ரூவ்ட். அது இல்லாமல் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். இந்த மாதிரி லீகல் ரூல்ஸும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற காலேஜஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இந்தியன்ஸ் நம்ம திருப்பி இந்தியா போகும்போது நமக்கு லைசன்ஸ்க்கான எந்த இஷ்யூஸுமே இருக்காது. நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்துட்டு காலேஜில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது. பட் இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் அவங்களோட ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கனால நமக்கு வந்துட்டு கிளினிக்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இங்கேயே வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிக்கலாம். ஹாய், என் பேர் பவித்ரா. நான் வந்து பிஷ்கேக்கில் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் 1 இயர் நீட் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படிலாம் வரணும் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி நீங்கள் நீட் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா இங்கே வந்து படிக்கலாம். இங்கே வந்து ஹாஸ்டல் இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில் என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படி ஒரு பொண்ணை வந்து அப்ராட்க்கு அனுப்புறது, அங்கே சேஃபாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் யோசிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிர்கிஸ்தான் வந்து ஒரு நல்ல ஒரு சேஃபான கண்ட்ரி. இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜ் கேம்பஸ்குள்ளே வந்து செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஸோ CCTV கேமரா வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே எந்த இன்கன்வீனியன்ட்டும் இருக்காது. ரொம்ப சேஃபான பிளேஸு. ஸோ வந்து பயப்படாமல் உங்கள் பொண்ணுங்கள்லாம் அனுப்பலாம். அதுவும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க, இப்போ அப்ராட்லலாம் போய் அனுப்புகிறோம், ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குமா, நம்மளால் கட்ட முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இதுவே நீங்கள் இந்தியாவில் படிச்சிங்கன்னா 1 இயர்க்கே அவங்க வந்து 25 lakhs வந்து உங்களுக்கு செலவாகும். பட் இங்கே வந்து நம்ம டோட்டல் 5 years 6 yearsமே நம்ம 25 lakhsல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்கே ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேணாம். இப்போ வந்து அப்ராட்லலாம் வந்துட்டு இப்போ கிளாஸஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படிலாம் யோசிப்பீங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, பாகிஸ்தானி ப்ரொஃபஸர். ஸோ வந்து நம்மளுக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்தியன் சிலபஸ் தான் வந்துட்டு நம்ம இந்த காலேஜில் படிப்போம். அதுவும் இல்லாமல் இங்கே நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணும்போது 50% வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறாங்க கிர்கிஸ்தானில். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு தான் எங்களுக்கு எங்கள் செமஸ்டர் எக்ஸாம்லலாம் அந்த கொஷின் பேப்பர் வச்சு தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெக்சரர்ஸ் அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெல் எஜுகேட்டட் டாக்டர்ஸாக இருக்கனால நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் இங்கே கிடைக்குது. அது இல்லாமல் இங்கிலீஷ் டீச் பண்ணுறனால நமக்கு லாங்குவேஜ் பேரியர்ஸ் இல்லாமல் நம்ம புரிஞ்சுட்டு நம்மளோட ஓன் சிலபஸே வந்துட்டு நல்லா புரிஞ்சு படிக்கலாம். அது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவில் போயிட்டு MCA எக்ஸாம்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுவாங்கன்னா, இங்கே ரஷ்யாவில் வந்து படிக்கிறனால நம்மளோட மீடியம் ஆஃப் எஜுகேஷனும் ரஷ்யன்லேயே சொல்லி தருவாங்க, எல்லாமே ரஷ்யனில் சொல்லி தருவாங்கன்னு நம்ம நினைப்போம். பட் அது கிடையாது. நமக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் வந்துட்டு ஒரே ஒரு செமஸ்டரில் மட்டும் சொல்லி தருவாங்க. எதுக்குன்னா இங்கே லோக்கல்ஸோட இன்ட்ராக்ட் ஆகுறதுக்கும் 6 years கழிச்சு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது பேஷன்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகும் இல்லையா. இங்கே லோக்கல்ஸில் வந்துட்டு போய் ஸ்டோர்ஸில் போய் திங்ஸ் வாங்கவோ அந்த மாதிரி சர்வே பண்ணுறதுக்காக தான் நமக்கு ரஷ்யன் சொல்லி தருவாங்க. எப்படினாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறனால நமக்கு பயன்தான் ஒழிய எந்த லாஸும் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்ராட்ல படிக்கணும்னு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணி படிக்கணும்னாலும் அந்த கண்ட்ரியோட கேபிட்டலை சூஸ் பண்ணி படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்களும் வந்துட்டு கிர்கிஸ்தானோட கேபிட்டல் வந்து பிஷ்கேக். ஸோ நாங்களும் அங்கே தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஆமாம், சிஸ்டர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராடில் வந்து நம்ம படிக்கணும், MBBS படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் அந்த கண்ட்ரியோடைய கேபிட்டலை சூஸ் பண்ணி எப்பயும் படிங்க. எஸ், இந்தியாவில் எப்படி வந்து டெல்லியில் எய்ம்ஸ் ஜிப்மர் இருக்கோ அதே மாதிரி தான் கிர்கிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பிஷ்கேக். இங்கே KSMA, ISM, ஏஷியன் காலேஜ் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமான ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேருந்து படிச்சுட்டு போகும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ராட்லேயே MD பண்ணணும், நாங்கள் வந்து PG அங்கேயே படிக்கணும் விருப்பப்பட்டால் கூட இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போனீங்கன்னா அப்ராடில் வந்து ரஷ்யாவில் சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாமே அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும்.
தென் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரியலாகவே அட்மிஷன் போடும்போது அவேர்னஸ் எதுவுமே இல்லைங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நிறையா தேர்ட் பார்ட்டி கன்சல்டன்சிஸு ஏஜென்சிஸ்லாம் நம்பி ஏமாந்து போகிறாங்க, நிறைய அமௌண்ட் லாஸும் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து அட்மிஷன் போடலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ரஷ்யாவில் பார்ப்பீங்க, பிலிப்பைன்ஸில் பார்ப்பீங்க, ஜார்ஜியா, இப்படி வந்து மெடிக்கலுக்கு வந்து ரொம்ப ஃபேமாக இருக்க கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ட்ரியில் எந்த யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைரெக்டாக பேசுங்க. அவங்க மூலியமாக அட்மிஷன் போட்டுக்கோங்க. அதான் நமக்கு சேஃபாக இருக்கும். அவங்க மட்டும்தான் உண்மையை சொல்லுவாங்க. அங்கே என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய பேர்னால ஃபீஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா பேங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் கொடுப்பாங்க. ஸோ ரைட் நவ் நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா KSMA, கிர்கிஸ்தான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ் இருக்கும், 1 year வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இது எல்லாமே NMCயோட நார்ம்ஸ் படி ஃபாலோ ஆகிட்டு இருக்கு யூனிவர்சிட்டிஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணணும். ஏன்னா FMG எக்ஸாம் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். சிஸ்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும்ட்டு. ஆல்ரெடி இந்தியாவில் MCA கண்டக்ட் பண்ணுறது எக்ஸாம்ஸை தான் இங்கே செமஸ்டர்ஸாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் நமக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கட்டும் FMGயாக இருக்கட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் வந்து அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. யாருக்கும் டேரெக்டாக அட்மிஷன் போடணும்னு விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக அட்மிஷன் நான் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம். தென் எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.